السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 47. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 47வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் மன உறுதியும் பொறுப்பாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 47வது பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை மாத்திரம் மட்டும் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஹதீஸ் ஆகிறது நபியை மிரட்டிய ஒருவன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவங்க ஒரு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அது என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு போருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள்லாம் போறாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் போகக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு ஒரு சின்ன தூக்கம் வருது, ஒரு களைப்பு வருது. பயணத்தின் காரணமா ஒரு களைப்பு வருமா இல்லையா? அப்போ இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆதத்து, ஒரு வழக்கம் இருக்கு. இப்படி ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, களைப்பாக ஆகிவிட்டதுன்னு சொன்னா, ஒரு மரத்துக்கு அடியில ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரத்துக்கு அருகாமையில படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே போவாங்க. இது அவருடைய வழக்கத்தை சார்ந்த ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தில் இருக்கும் பொழுது, அதே போல போகக்கூடிய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் களைப்பு வருது. ஒரு சின்ன தூங்குனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு மரம் கிடைக்குது. அந்த மரத்திற்கு அருகாமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரத்துக்கு பக்கத்துல தூங்குறதுக்காக சஹாபாக்கள்லாம் வேற ஒரு மரத்துக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியா தூங்கட்டும். அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா இந்த மரத்த ஒதுக்கிருவோம். நம்ம வேறு ஒரு மரத்திற்கு கீழே போய் நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் எழுப்புகிறாங்க. சத்தமா கூப்பிடுறாங்க. சஹாபாக்களே அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில ஒரு கிராமவாசி நின்னுட்டு இருக்கிறாரு. இந்த கிராமவாசி நின்னுட்டு இருக்கிறான். எப்படி நின்னுட்டு இருக்கான்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால அந்த வாள தொங்க போட்டிருந்தாங்க அந்த மரத்துக்கு அருகாமையில. அந்த மரத்துல தொங்க வச்சுட்டு அவர்கள் தூங்குனாங்க. அப்ப அந்த தொங்க விடப்பட்ட அந்த வாளை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிரட்டுறவனாக அந்த அஅராபி நின்னு கொண்டிருக்கிறத அந்த சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த ஆள் கேட்கிறான், இப்போ என்னை விட்டு யார் உன்னை காப்பாத்துவா? உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த அஅராபி கேட்கிறான்.
கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பதில், அல்லாஹு தஆலா என்னை காப்பாற்றுவான். அல்லாஹுவே நான் தவக்குல் வச்சிருக்கிறேன். அல்லாஹு தஆலாவிடத்திலே நான் பொறுப்பு சாற்றி இருக்கிறேன். அதனால அல்லாஹுவே என்னை காப்பாற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த அஅராபிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த அஅராபி அதை கண்டு திகைத்து விட்டான் என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் விளங்கணும். இந்த ஹதீஸ அசலான ஒரு ரிவாயத், இந்த கிதாபுல கூறப்பட்ட ஒரு ரிவாயத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தை இங்க பதிவு செய்வாங்க. அது அல்லாமல் கூடுதலாக ஒரு 2 ரிவாயத்துகளையும் இங்கு நமக்கு கூடுதலாக ஒரு செய்தியாக நமக்கு பதிவு செய்வாங்க. அந்த செய்திகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த அஅராபி கிட்டபில என்ன உரையாடல் நடந்தது? என்னலாம் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அவன் என்ன கேட்டான்? அவன் மிரண்டு போய் என்ன வார்த்தையை சொன்னான்? அவன் வீட்டுக்கு சென்றானா இல்லையா? இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை தண்டித்தார்களா? இல்லை தண்டிக்காமல் விட்டு விட்டார்களா? இதை போல இந்த கூடுதல் செய்தி எல்லாம் இங்கு கூடுதலாக வரக்கூடிய நமக்கு 2 ரிவாயத்துல, இந்த 2 அறிவிப்புல நமக்கு கூடுதல் விஷயமாக நமக்கு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை இப்ப பாடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, ஹதீஸை வாசிக்கும் பொழுது, அதை ஒரு விரிவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுல பார்ப்போம். சரிங்களா? அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 78வது ஹதீஸ். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபினுடைய பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையில இது 78வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகிறது. அல் ஹாமிசு 5வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளில இது 5வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதாக பார்க்கும் பொழுது, அன் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹு நிச்சயமாக அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாகிறவர்கள் கஸா போர் செய்தார்கள். மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் போர் செய்தார்கள். கைபல நஜிதின், நஜித் நாட்டிற்கு அருகாமையில், நஜித் நாட்டுக்கு அருகாமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவங்க போர் செஞ்சாங்க, போரில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா கஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய பொழுது, கஃபல மஅஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திரும்பினார்கள். ஃபஅத்ரகத்துஹுமுல் காயிலத்து, அந்த காயிலத் என்பது அவர்களை அடைந்து விட்டது. அப்போ காயிலத்துன்னு சொன்னா கைலூலா தூக்கம்னு சொல்லுவாங்க. கைலூலா தூக்கம்னா அந்த லுஹருக்கு முன்னால் இருக்கக்கூடிய முற்பகல் தூக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். லுஹருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்குமா இல்லையா, அந்த தூக்கத்திற்கு பேர் தான் கைலூலானுமாங்க. அப்போ அதுதான் இங்க சொல்றாங்க, அந்த முற்பகல் தூக்கம் என்பது அவர்களை அடைந்து விட்டது. ஃபீ வாதின், ஒரு ஓடையில். எப்படிப்பட்ட ஓடை? கசீரில் ஐலாத்தி, இங்க ஐலாஹீன் போட்டிருக்காங்க, அது தவறு, பிரிண்டிங் மிஸ்டேக், நுஸ்ஹா பெல. ஐலாத்தி என்பதாக தான் வரும். சரிங்களா? அப்போ ஐலாத்துன்னு சொன்னா ஐலத் என்பதுடைய ஜம்மாக இருக்கு. அப்போ ஐலத்துன்னு சொன்னா முள் மரம், ஐலாத்துனா முள் மரங்கள். அப்போ அதிகமான முள் மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஓடையில் அந்த முற்பகல் தூக்கம் என்பது அவர்களை அடைந்து விட்டது. அப்போ கொஞ்சம் தூங்கிட்டு போலாம், அந்த ஓடையில ஒரு சின்ன தூக்கத்தை தூங்கிட்டு போலாம் அப்படின்னு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முடிவெடுக்கிறார்கள். ஃபனஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். வதஃபர்ரகன் நாசு, மக்கள் பிரிந்தார்கள், இன்னும் மக்கள் பிரிந்தார்கள். யஸ்தலில்லூன பிஷ்ஷஜரி, அந்த மரத்தை கொண்டு நிழலை தேடுபவர்களாக மக்கள் பிரிந்தார்கள். அப்போ அந்த மரத்துல எங்க நிழல் கிடைக்குமோ
அதெல்லாம் தேடி செல்லக்கூடியவங்களாம் மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. வனஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இன்னும் இறங்கினார்கள். தஹத ஸமுரத்தின், சீமை கருவேலை மரத்திற்கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இப்போ முள்ளுலாம் இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குனாங்க ஓய்வெடுக்கிறதுக்காக. அப்போ ஃபஅல்லக பிஹா ஸைஃபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளை அந்த மரத்தில் தொங்க வைத்தார்கள், தொங்க விட்டார்கள். வனிம்னா நௌமத்தன், இன்னும் நாங்கள் தூக்கம் தூங்கினோம். அப்போ நாங்க அங்கேயே தூங்கிட்டோம். ஃபஇதா, அந்நேரத்தில், எனவே அந்நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுஊனா, எங்களை அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமா கூப்பிடுறாங்க எல்லாரையும். இதா, இன்னும் அந்த நேரத்தில் ஐந்தஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமையில் அராபியுன், ஒரு கிராமவாசி இருந்தார். ஒரு கிராமவாசி நின்று கொண்டிருக்காரு. கால, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹாதா, நிச்சயமாக இவராகிறவர், இஹ்தரத அலைய, எனக்கு எதிராக அந்த வாளை உருவி விட்டார். சைஃபி, என்னுடைய வாளை எனக்கு எதிராக உருவி விட்டார், எடுத்து விட்டார். வஅன நாயிமுன், இன்னும் நானாகிறவன் தூங்கக்கூடியவனாக இருந்தேன். அப்போ நான் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என்கிட்ட இருந்து என் வாளை எனக்கு எதிராக இவன் எடுத்துட்டான். ஃபஸ்தைகல்து, எனவே நான் விழித்து விட்டேன், எனவே நான் விழித்தேன். வஹுவ, இன்னும் வாளாகிறது, ஃபி யதிஹி, அவனுடைய கையில், சல்தன், அந்த உருவிய நிலையில் அந்த வாளானது இருந்தது அவனுடைய கையில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவன் முழிச்சு பார்க்கும்போது என்னுடைய வாளை அவன் கையில வச்சுட்டு அவன் நின்னான். அவன் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ கால, அவன் கேட்டான், மையம் மின்னி, என்னிடம் இருந்து உன்னை தடுப்பவர் யார்? உன்னை யார் தடுப்பார்? இப்போ என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துவாங்க? நான் வாளை வச்சு நிக்கிறேன், என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, உன்னை யாரு காப்பாத்த போறா அப்படின்னு அந்த கிராமவாசி என்னை பார்த்து கேட்டான். அப்போ குல்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்போ நான் சொன்னேன், அல்லாஹு ஸலாசன், 3 முறை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற பதிலை நான் அவனிடத்துல சொன்னேன். அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுல இருந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலம் யுஆகிபுஹு, அவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிக்கவில்லை. வஜலஸ, இன்னும் அமர்ந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தடுக்காம, அவனை தண்டிக்காம அப்படியே அமர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸினை புகாரி, முஸ்லிம் இருவரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நமக்கு சொல்லித்தராங்க. கால ஜாபிருன், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்னா, நாங்கள் ஆகியிருந்தோம், மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம். பிதாத்து ரிகாய், தாத்து ரிகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்கள் ஆகியிருந்தோம். ஃபஇதா அதைனா, ஃபஇதா, அந்த சமயத்தில், அதைனா அலா ஷஜரத்தின், ஒரு மரத்தின் மீது நாங்கள் வந்தோம். வலீலத்தின், நிழலாக இருக்கக்கூடிய அந்த மரத்தின் அருகாமையில், இப்போ நிழல் தரக்கூடிய ஒரு மரத்திற்கு அருகாமையில் நாங்க வந்தோம். தரக்குனாஹா, நாங்கள் அந்த மரத்தை விட்டு விட்டோம். லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை நாங்க விட்டுட்டோம். ஃபஜாஅ ரஜுலும் மினல் முஷ்ரிகீன, அப்போ அந்த சமயத்துல முஷ்ரிகீன்கள்ல இருந்து ஒரு மனிதர் வந்தார். வஸைஃபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாளாகிறது, முஅல்லகுன் பிஷ்ஷஜரதி, அந்த மரத்தில் தொங்க வைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாள் தொங்கிட்டு இருக்குது. அந்த சமயத்துல முஷ்ரிக்கீன்கள் இந்த ஒரு நபர், ஒரு ஆளு வந்தாரு.
ஃபஹ்தரதஹு, அந்த வாளினை அவர் உருவினார். எனவே அந்த வாளினை அவர் உருவி விட்டார். ஃபகால, அப்ப கேட்டான், தகாஃபுனி, என்னை நீ பயப்படுகிறாயா, என்னை நீங்கள் பயப்படுகிறீர்களா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவன் கேட்டான். கால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, நான் உன்னை பார்த்து பயப்படல அப்படின்னு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்கிட்ட சொன்னாங்க. கால, அதற்கு அந்த நபர் கேட்டான், ஃபமை யம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார், உன்னை யார் தடுப்பார், தடுக்கக்கூடியவர் யார் என்று அந்த கேள்வி கேட்ட பொழுது கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் என்னை தடுத்து விடுவான் என்ற பதிலினை கொடுத்தார்கள் என்பதை இந்த இரண்டாவது ரிவாயத்துல, இரண்டாவது அறிவிப்பில் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அடுத்தபடியாக இன்னொரு ரிவாயத்தை நமக்கு பதிவு செய்யறாங்க. வஃபீ ரிவாயத்தி, இன்னொரு ரிவாயத்தில் உள்ள செய்தியாக இருக்கின்றது, அபீ பக்ரின் அல் இஸ்மாயிலி, அபூபக்கர் அல் இஸ்மாயிலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய ரிவாயத்தில் உள்ளதாக இருக்கின்றது. ஃபீ ஸஹீஹிஹி, அவர்களுடைய ஸஹீஹான ரிவாயத்தில் உள்ள விஷயம் என்பதை பதிவு செய்யறாங்க. கால, அந்த ஆராபி கேட்டாரு, அந்த ஆராபி கேட்டான், அப்ப அந்த கிராமவாசி கேட்டான், மையம் நஅக மின்னி, என்னிடமிருந்து யார் உமை தடுப்பார், என்னிடமிருந்து உன்னை யாரு காப்பாற்றுவா என்பதாக அந்த கேள்வியை கேட்ட பொழுது கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு, அல்லாஹ் என்பதாக பதில் கொடுத்தார்கள். கால, உடனே சொல்றாங்க அந்த அபூபக்கர் இஸ்மாயில், அந்த இந்த ஹதீஸை அறிவிப்பாளர், அவங்க சொல்றாங்க, ஃபஸகத ஸைஃபு மியதிஹி, அவனுடைய கையில் இருந்து அந்த வாள் விழுந்து விட்டது. அத ஸல்லல்லாஹு அந்த அல்லாஹ்னு பதில் கொடுத்த உடனே திகச்சு போய் அந்த வாள் அவன் கையில இருந்து விட்டுட்டான். ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸைஃப, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை எடுத்தார்கள். ஃபகால, எடுத்து சொன்னாங்க, மையம் நஅகு மின்னி, என்னிடமிருந்து யார் உமை தடுப்பார், இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கிட்டு இருந்த வாள் எடுத்துட்டு இப்ப நான் வாள் எடுத்துட்டேன், என்கிட்ட இருந்து இப்ப யார் உன்னை காப்பாத்துவா அப்படின்னு கேட்ட உடனே ஃபகால, அந்த கிராமவாசி சொன்னா, குன், நீங்கள் ஆகிவிடுங்கள், கைர் ஆஹிதின், பிடிப்பவர்களில் சிறந்த ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். ஓ, நீங்க எடுத்துட்டீங்க இந்த வாளை, நீங்கள் தான் சிறந்தவர்கள், சிறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அந்த பதிலை அவன் பயந்து கொடுத்துட்டான். ஃபகால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு நாயனும் இல்லை, எந்த ஒரு வணக்கத்திற்குரியவனும் இல்லை என்பதை நீ சாட்சி கூறு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வ அன்னி, இன்னும் நிச்சயமாக நான் ரசூலுல்லாஹி, அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதையும் நீ சாட்சி கூறு என்ற அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியாக கேட்டாங்க. கால, அதற்கு அந்த நபரு சொன்னா, லா, முடியாது, என்னால் இந்த கலிமாவினை, இந்த சாட்சியினை என்னால் கூற முடியாது என்பதை அந்த ஆராபி சொல்லிவிட்டான். வலாக்கின்னி, இன்னும் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாப்ல, வலாக்கின்னி, இன்னும் என்றாலும் நிச்சயமாக நான், வஆஹிதுக, உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறேன், அல்லா உகாத்திலக, உங்களோடு நான் சண்டையிட மாட்டேன் என்பதை உங்களிடத்தில் நான் வாக்கு கொடுக்கிறேன், உங்களிடத்துல நான் ஒப்பந்தம் செய்கிறேன், உங்களை நான் கொலை செய்ய மாட்டேன், உங்களிடத்துல நான் போர் இனிமே வரமாட்டேன். வலா அகூன, இன்னும் நான் ஆக மாட்டேன், மஅ கௌமின், ஒரு கூட்டத்தோடு ஆக மாட்டேன். எப்படிப்பட்ட கூட்டம், யுகாத்திலூனக, உங்களை அவர்கள் கொல்வார்களே, உங்களோடு அவர்கள் போர் செய்வார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தோடும் நான் ஆக மாட்டேன். ஓ, யார சொல்லதானே விட்டுருங்க, நான் உங்களிடம் நான் போர் செய்ய மாட்டேன், உங்கள்ட்ட யார் யாரெல்லாம் போர் செய்யக்கூடிய, உங்களை யார் யாரெல்லாம் கொல்லணும்னு திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றார்களோ அந்த கூட்டத்தோடும் நான் சேர மாட்டேன் என்று பயந்து போய் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்போ ஃபஹல்லா சபீலஹு,
எனவே அவருடைய பாதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டு விட்டார்கள். அவன் வழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டுட்டாங்க. ஃபஅதா ஸஹாபஹு அவனுடைய அவனுடைய நண்பரிடத்தில் அவன் வந்தான். ஃபகால எனவே சொன்னா, ஜிஅ்துக்கும் உங்களிடத்தில் நான் வந்து விட்டேன். மின் இன்தி கைரின் நாசி மக்களில் சிறந்தவரான அந்த மனிதரிடத்தில் இருந்து உங்களிடத்தில் நான் வந்திருக்கின்றேன். அப்போ நான் இப்ப யார்கிட்ட வந்தேன் தெரியுமா? மனுஷங்கள்லயே மக்கள்லயே ஆகச் சிறந்தவர்கள், ஆகச் சிறந்தவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நான் இப்ப உங்களிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த நபரு தன்னுடைய தோழரிடத்துல போய் சொன்னாரு என்ற இந்த செய்தியையும் இந்த ரிவாயத்துல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இப்ப பாருங்க, கௌலுஹு கஃபல. இப்ப கஃபல என்ற இந்த சொல்லாகிறது. அந்த கஃபல என்ற சொல்லு என்ன அர்த்தத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப கஃபலன்னு எங்க சொன்னாங்க? மேல பலம்மா கஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இந்த கஃபலவுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அதாவது ரஜா மீண்டு விட்டான், மீண்டு விட்டார்கள் என்ற அர்த்தத்திற்கு இந்த கஃபல என்பது வரும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. வல் ஐலாத்து அப்போ ஐலாத் என்ற இந்த வார்த்தையாகிறது. முன்னால் நமக்கு ஐலாத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ஐலாத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது. அப்ப இங்க பாருங்க, ஐலாஹுன்னு போட்டிருக்காங்க. இது ஹா கிடையாது, இங்கேயும் நிஸ்காப்பல. இது தா. ஐலாத் என்பதுதான் சரியானதாக இருக்கும். அப்ப ஐலாத் என்று சொன்னால் அஷ்ஷஜரு ஒரு மரமாக இருக்கும். அல்லது எத்தகைய மரம் என்று சொன்னால் லஹு ஷவுக்குன் அந்த மரத்திற்கு முள் என்பது இருக்கின்றது. அப்போ முள் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்திற்கு தான் ஐலாஹ் என்ற ஒரு வார்த்தை அர்த்தமாக வரும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. வஸ்ஸமுரத்து இன்னும் சமுரத் என்ற வார்த்தையை எப்படி வாசிக்கணும், இன்னும் அது எந்த அர்த்தத்தை பொருந்தியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. அப்போ அந்த சமுரத் என்ற வார்த்தை நம்ம இங்க பார்த்தோம். தஹத்த சமுரத்தின் என்பதாக பார்த்தோமா இல்லையா? அப்ப அந்த சமுரத் என்ற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தமாகிறது, ஒரு விளக்கமாகிறது என்னன்னு சொன்னா, பிஃபத்தஹை சீனி சீனிற்கு ஃபதஹ செய்வதை கொண்டு, சமுரத்துக்கு சீனுக்கு ஃபதஹ செஞ்சிருக்கா அதை கொண்டு வாசிக்கணும். வலம்மில் மீமி இன்னும் மீமிற்கு லம்மு செய்வதை கொண்டு, மீமிற்கு லம்மு செய்வதை கொண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அஷ்ஷஜரத்து மினத்தொல்ஹை கருவேலத்தில் இருந்தும் ஒரு மரமாக இருக்கின்றது என்பதை பதிவு செய்யறாங்க. அப்ப கருவேல மரம் என்ற அர்த்தத்திற்கு அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. வஹிய இன்னும் அதுவாகிறது அல் ஐலாமு மின் ஷஜரில் ஐலாத்தி. அப்ப இங்கேயும் பாருங்க ஐலாஹுன்னு தான் போட்டிருக்காங்க, இங்கேயும் தா வரும். ஐலாத் என்பதுதான் சரியானதாக இது இருக்கும். முள்ளு மரத்தில் இருந்தும் ஒரு மிக பெரும் ஒரு மரமாக இருக்கின்றது, அந்த அர்த்தத்திற்கும் சமுரத் என்பது வரும் என்பதை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இன்னும் பாருங்க, வஹ்தரத ஸைஃப இந்த வஹ்தரத ஸைஃப என்ற இந்த வார்த்தை அதாவது சல்லஹு அதை அவன் உருவி விட்டான் என்ற அர்த்தத்திற்கு வரும். அப்ப அந்த வாளை அவன் உருவி விட்டான், எடுத்து விட்டான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதா இருக்கும் என்பதை பதிவு செய்யறாங்க. வஹுவ இன்னும் அந்த வாளாகிறது ஃபியதிஹி அவனுடைய கையிலே சொல்தன். இப்போ சொல்தன்கிற வார்த்தை நமக்கு சொன்னாங்களே இல்லையா? சொல்தன் சொன்னா அதாவது மஸ்லூலன் உருவப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. அப்போ அவனுடைய கையில் அது உருவப்பட்ட நிலையில் அந்த வாள் இருக்கக்கூடியதாக இருக்கு என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்பதை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. வஹுவ இன்னும் அதுவாகிறது அந்த சல்தன் என்பதாகிறது பிஃபத்தஹை சாதி சாதிற்கு ஃபதஹ செய்வதை கொண்டு, சாதுக்கு ஃபதஹ செஞ்சிருக்கா, அப்ப அந்த ஃபதஹ செய்வதை கொண்டும் லம்மிஹா இன்னும் அந்த சாதுக்கு லம்மு செய்வதை கொண்டும் வாசிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப சல்தன்னு சொல்லலாம், லம்மு செஞ்சு சுல்தன்னு சொல்லலாம் என்பதாக இங்கு நமக்கு தெளிவுபடுத்தி தராங்க. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மொத்த விஷயமாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆராபி அந்த கிராமவாசி அந்த வாள் எடுத்துட்டு
உன்னை யார் என்னிடமிருந்து தடுப்பா, என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த அராபி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹு, அல்லாஹ் என்னை காப்பாத்துவான்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்னை காப்பாத்துவான்னு சொன்ன காரணம் என்னன்னா, அல்லாஹ்வை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலாக வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலேயே தன்னுடைய பாதுகாவலை, தன்னுடைய பொறுப்பொப்படைப்புதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற ஒரு விஷயம் விளங்குதா இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தி இங்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினால தான் இந்த ஹதீஸானது பாபுல் யகீனி வத்தவக்குல் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியை மிரட்டிய ஒருவன் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 78 என்ற ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசிவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம் அடுத்த பாடத்துல இந்த 79வது ஹதீஸை பற்றி நாம் வாசிப்போம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.